தாய் தந்தைங்க 3 BHK. அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்து இது என்னோட 40வது படம் ஒரு நடிகனா. எங்கள் தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறப்போ எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், 40 படம் நடிச்சிட்டாரு சித்து அப்படின்னாரு. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்லலை. ஆனால் அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்கள் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க. ரொம்ப இமோஷனலான ஒரு தருணமா இருக்கு. அதான் கர்ச்சி போட வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளர். அவங்க 2 பேரும் என்னை நம்பி என் மேல முதலீடு செஞ்சு என்ன அழகா காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்ன சுத்தப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சு எனக்கு 40 படம் தாண்டினது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வா இருக்கு. அந்த 40வது படத்தை ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை தயாரிப்பாளன் அருண் விஸ்வா. தேங்க்யூ ஸ்ரீ, என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு, அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். என்னோட 40th film is your second film, my 40th film, and this relationship will continue. And everything became memorable because of what you did. And நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சப்போர்ட் பண்ணோம், ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம். அந்த ஸ்ரீ படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீ கணேஷ். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் தாய் தந்தை இந்த 3BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸ்ல வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமா 3BHK இந்த தாய் தந்தை பத்தின படம். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்துல என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் ஐ நெவர் ஃபர்கெட் இட். அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் சரத் அண்ட் தேவயானி, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அவங்க இவ்வளோ படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணது. அவங்க எல்லாரையும் ஈக்குவலா பார்த்தது. அவங்க பயிற்சிங்கிற பேர்லயா இருக்கட்டும், புரிதலுங்கிற பேர்லயா இருக்கட்டும், அக்கறைங்கிற பேர்லயா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், டைம், பேஷன், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்துல இருந்து 1 வருஷம் தியேட்டர்ல ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள். அண்ட் தேவானி மேம் ஒரு குடும்ப தலைவி, ஒரு செட்டுக்கே அழகு, ஒரு செட்டுக்கே லட்சணம், ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு, எல்லாமே தேவானி மேம் இந்த செட்ல. அண்ட் எவ்வளவு கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்மைல், சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லா இருக்கீங்க, லெட்ஸ் கீப் ஆன் மூவிங், லெட்ஸ் கீப் ட்ரைங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்குலாம் கொடுத்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூரியவம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்ற மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல கலகட்டின ஒரு ஜோடி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு பசங்கன்னு இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த 3BHK. ஸோ அந்த குடும்பத்துல என்னோட 3 ஹீரோயின்ஸ், தேவயானி, மீதா அண்ட் சைத்ரா, இந்த 3 ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே. அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட புத்திசாலித்தனம், அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போறது. அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். We are who we are because of the women who support us. And
3 BHK எனக்கு as an actor ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் when you're shooting multiple stages of life, நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம், அது ஞாபகம் வந்துட்டு போகும். ஸோ அது ஸ்ரீ கணேஷோட எழுத்துல படிக்கிறப்பவே ஒரு ஃபீல், ஆமா இல்ல, இது எங்க அப்பா பாக்குற மாதிரி, எங்க அம்மா பாக்குற மாதிரி, எங்க அக்காவை பாக்குற மாதிரி, என்ன பாக்குற மாதிரி, அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு எழுத்தாளரோட மேஜிக் அந்த வார்த்தை வெளியில எடுத்து உங்க சட்ட காலில் பிடிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்துல இருக்கிற இமோஷனல் மூமெண்ட்ஸ், ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது, அவங்க ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது. இப்போ எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க சின்ன பசங்களை வச்சுட்டு முறையா ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ், நான் முறையா ஒரு சொந்த வீடு, எங்க அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட முதல் சொந்த வீடு. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பணைய வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு செங்கலா சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும், அந்த வீட்டுல தான் நாங்க இன்னும் இருக்கோம். ஸோ அது 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம், அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேத்து கட்டின மாதிரி ஞாபகம் இருக்கு. நாங்க வளர்ந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையா வீடு வாங்கினேன். ஸோ அது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அண்ட் 3BHKங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு 3BHK மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமா எங்க ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம். அருண், ஸ்ரீ, நான் இந்த படத்துல நடிச்சவங்க, இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாசமே இல்லை, எப்போ கூடிய சீக்கிரத்துல உங்களோட கனவு வீடு, உங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு தலைக்கு மேல ஒரு ரூஃப், ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாங்க இந்த படம் ஷூட் பண்ற காலத்துல வாசுதேவன், சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்க பார்த்துருக்கோம். எங்கேயுமே இந்த படத்துல நடிச்சவங்களோ டெக்னீஷியன்ஸோ பிரிச்சு நாங்க யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாப்ல. ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதுல என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையா சொன்னா நம்ம எதுக்கு இந்த படத்துல நடிச்சோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலா கிடைக்கும். பட் நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு அது முத்து சொன்னாப்லையா, அயலி டைரக்டர் சொன்னாப்லையா, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் தட். இட்ஸ் ட்ரெய்லர் இஸ் a very nice representation of the film. I specifically want to thank the technicians of this film, editor Ganesh, DOPs Dinesh and Jitin, art director Vinod, இந்த படத்துல ஒர்க் பண்ண என்டையர் அசிஸ்டன்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ஸ், நீங்க போட்ட உழைப்பு, இந்த படத்துக்காக உழைச்ச லிரிசிஸ்ட்ஸ், சிங்கர்ஸ், and the amount of work that has gone into this film just to make sure that it should be believable and it should be sweet and it should make you smile. ஏன்னா அந்த புன்னகை தான் இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற ஒரு கிரியேட்டரோட பியூட்டியை எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு 3வது படம் டைரக்ட் பண்ற ஒரு டைரக்டர் பத்தி இவ்வளவு பேர் நடிச்சு காமிச்சு அவர் எப்படி பேசுவாரு, அவர் எப்படி ஃபோன் பண்ணுவாரு, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் 25 வருஷத்துல பார்த்ததே கிடையாது. அண்ட் இப்போ இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவர் மாதிரி நான் பேசி காமிக்கலன்னா என்னைய வீட்டுல உள்ள விட மாட்டாங்க. ஸோ அவர் ஃபோன் பண்ணுவாரு, சார் அப்படின்னு ஃபோன் கேட்கும், சொல்லுங்க ஸ்ரீ, ஒன்றும் இல்லை சார், அது அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும், எல்லா வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சிரிப்பு இருக்கும், அதுக்கு எண்ட்லையும் ஒரு சிரிப்பு இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் இஸ் அ பால் ஆஃப் சன்ஷைன். அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஸ்டபர்னான ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும், அது ரொம்ப கியூட்டா கேட்கும், எனக்கு அந்த இது பொம்மை வேணும்னு கேட்கும். இல்லை கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்க, அவ்வளோ கியூட்டா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தீயா ஒன்று எரியும். ஏன்னா எனக்கு வேணுங்கிறது நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறங்கிற ஒரு புடிவாதம் கண்ணில் தெரியும். ஆனால் வாய்ஸ்ல மாறாது, ஸ்மைல் குறையாது. ஸோ ஹீஸ் அ வெரி வெரி possessive creator of his creation. He's a very clear, very stubborn, very good. எனக்கு ஸ்டபர்னுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், பயங்கர பிடிவாதம். And we really enjoyed traveling on this film together.
என்னோட விழா நாயகன் என் அன்பு தம்பி அம்ரித் ராம்நாத். ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் ஜெயஸ்ரீ அக்கா இஸ் அ ஜீனியஸ், அ ட்ரெயில் பிளேசர். எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பாம்பே ஜெயஸ்ரீ அக்கா. அவங்களோட லெகசியை யூ கேரிங் இட் ஃபார்வர்ட். உட்கார ஃபர்ஸ்ட் உடனே ஒன்ஸ் ஹி கம்ஸ் டு சினிமா அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் எ வெரி கூல் டூட். எல்லாருமே அந்த வே ஹி ஹஸ் அப்ரோச் திஸ் ஃபிலிம். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அருண் விஸ்வாவையும் ஸ்ரீ கணேஷும் கேட்டேன், இந்த படம் வந்து வாழ்க்கையை பார்த்தவன் மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கஷ்டப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எனக்கு புரிதல் தெரியாது. பட் செல்வன் நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. பட் இதுக்கு ஒரு வயசு, ஒரு அனுபவம், இவ்வளோ சன்ரைஸ் இவ்வளோ சன்செட் பார்த்தவன் பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட்க்கு மியூசிக் போட்டால் பெட்டராக இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ வந்து அவரோட ஒரு கட் ஃபீல், இந்த பையன்கிட்ட ஒரு சோல் இருக்கு, அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கட் ஃபீல்னா இன்னைக்கு ஒரு படத்தையே நிறுத்தி இருக்குன்னு எனக்கு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. The music of the film is so beautiful. ஒரு புது கலைஞன், அவனோட வாய்ஸ், வாட் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ த வேர்ல்ட், அதுக்கு சரியான வடிவம் கூட இன்னும் அமையலை, அதுக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையலை. பட் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டைரக்டர்ஸ் யூனியனே இங்கே வந்திருக்கு இல்லையா, எல்லா ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ரீ கணேஷ், எங்களோட டைரக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க. அவங்களோட நேற்று நைட் பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிர்த்தை பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ பெருமையாக பேசினாங்க. அமிர்த், தட் இஸ் த பெஸ்ட் compliment you can get when directors talk to you. When directors talk about you, அது வந்து சினிமாவில் அதை விட டெஸ்டிமோனியல், அதோட பெட்டர் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க, எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன. அண்ட் தேவயானி மேம் பேசுகிறப்போ ஸ்பாட்டிங் பற்றி செல்வமும் சொன்னார். இந்த வே அவர் பார்த்த வேர்ஷன் அப்படிதான் இருக்கு. அண்ட் தேவயானி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை மெருகேற்றுறது இந்த படத்தில் நடந்திருக்கு.